அண்ணே வணக்கமுங்கண்ணே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகமுங்கண்ணே. வணக்கம் தம்பி, சொல்லுங்கள், என்ன சந்தேகம்? அண்ணே, இந்த கலாய்க்கிறதுங்கிறாங்களே அப்படின்னு என்னங்கண்ணே? அது ஒன்றுமே புரியலைங்கண்ணே. அட கோமட்ட மண்டையா, நான் சொல்கிறேன் கேளு. நான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு 2 வீலரில் போய்கிட்டு இருந்தேன். யார் ஒய்ஃபுங்கண்ணே? அறிவு கெட்டவனே, என்ற ஒய்ஃப் தான். இப்போ நீ என்னை பார்த்து கேட்டீங்களே, இதுக்கு பெரிதாக கலாய்க்கிறது. போகும்போது எப்போவுமே பின்னால் உட்காந்துக்கிட்டு நொய் நொய் நொயின்னு பேசிக்கிட்டே வருவா. அப்போ தான் போய்கிட்டே இருக்கிறேன், எனக்கு லெஃப்ட்டில் நாயிங்கன்னா நான் வாய் சும்மா இருக்காமல் லெஃப்ட்லேயுமா அப்படின்ட்டேன். வந்துருச்சு கோவம். இப்போ நான் அவளை கலாய்ச்சிட்டேன். போய்கிட்டே இருந்தேன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட்டுக்கிட்ட 2 டிவைடர் வச்சுருந்தானுங்க, நீ பார்த்துருப்பேன். அதுக்கிட்ட போகும்போது பக்கத்தில் போயிட்டேன். அதுக்குள்ளே ஆப்போசிட்டில் ஒரு லாரி வேறு வந்துருச்சு. சடனாக பிரேக்கை போட்டு அவன் நிறுத்த, நானும் ரோட்டில் இருந்து நிறுத்த, எனக்கு என்னடா நம்மளே இங்கே ஓவர்லோடு வச்சு வந்துக்கிட்டு இருக்கிற இந்த நாய் வேறு வந்து இப்படி ஏறுறானே அப்படின்ட்டு ஓரத்தில் நிறுத்திட்டு எப்படியோ ஒரு வழியாக வண்டி ஆஃப் ஆகி போச்சு. உழுகலிங்களாண்ணே? ஏன் உளுந்துருந்த சந்தோஷப்பட்டிருப்பியாக்கு. அப்புறம் அவன் லாரி நிறுத்தி போட்டு ஒரு முறைச்சி போட்டு, ஏண்டா கண்ணு தெரியலையேடா நாயை, இத்தச்சோட்டு லாரி வருது, கொண்டாந்து உள்ளோடுற பைக்கை, சாக தெரியறீங்களாடா? ஏண்டா உங்களுக்கெல்லாம் அதான்டா ஒரு ஃபிகரை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டா கண்ணு தெரியாதுடா, போய் தொலை அப்படின்ட்டான். சரி என்ன பண்ணுறது, இன்றைக்கி 6 மூஞ்சியில் முழிச்சுமோன்ட்டு அப்புறம் நானும் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே மொள்ளமாக உருட்டி போய் அந்த கட் ரோட்டில் லெஃப்ட்டு திரும்பினேன். போகும்போது இந்த ரியர் வியூ மிரரில் நான் சிரித்ததை இவ பார்த்துட்டான். ஏனுங்க அவன் கண்டபடி திட்டி போட்டு போகிறான், நாயே அவனே இவனேன்னு, கண்ணு தெரியலையான்னு, பல்லழிச்சிட்டு வாரீங்க, கொஞ்சம் கூட வெக்கமான ரோசம் இல்லையா அப்படின்னா. ஆமாம், நீ போடுற சோத்துக்கு உப்புச்சப்பு போடுற சோத்துக்கும் நீ ரோசம் மேலே எனக்கு பொத்துக்கிட்டு வருமாக்கு, கம்முனு வா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தேன். மறுபடியும் சிரித்தேன். இப்போ எதுக்கு மறுபடியும் பல்லழிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, உன்னை போய் ஃபிகர்னா பாரு, அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு வார். பார்க்க போனால் அந்த நாய்க்கு தான் கண்ணு தெரியல. அப்போ வாயை மூடுனவ தான் 3 நாள் ஆச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை பேசலை. ஒரு வேளை உண்மையை சொல்லிட்டான்னு புரிஞ்சிருச்சோ என்னமோ. இப்போ புரியுதாடா மரமண்டையா கலாய்க்கிறதுன்னா என்னன்னு? இப்போ இத்தனையும் கேட் போட்டு இதெல்லாம் ஒரு ஜோக்காமா, நீ 3 ஜோக்கும் அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிட்டீன்னா சிரிக்காமல் நீ என்னை கலாய்ச்சிட்டின்னு அர்த்தம். போ பொழைக்கிற வழியை பாடுறா.